அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப நேத்து தான் நம்ம இவிஎம் மிஷின்ல என்ன மாதிரியான பிரச்சனை நடக்கும், பூத் கமிட்டியில இருக்கிறவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க எந்த மாதிரிலாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு விரிவா வீடியோ போட்டிருந்தோம், பார்ட் 1. அடுத்தடுத்து நான் அதுக்கு கொடுப்பேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே பெரம்பூர்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட பெரம்பூர் தொகுதியில மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நேத்துலேருந்து போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 48 வேட்பாளர்கள் வந்து அங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணி இப்போ போட்டியிட போறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்ல 16 பேருக்கு தான் அனுமதி. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த 16 பேருக்கான அதுதான் எழுத முடியும். லாஸ்ட்ல இருக்கிறது நோட்டா அப்படின்றது டீடைல்டா தெரியும். இதை பத்தின விவரம் முழுசா நான் ஒன்னொன்னா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு விஜய் அவர்கள் போக போற ஒரு ஊரு மிக ஒரு பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு இருக்கிற அந்த வேலைகள், அதை பத்தி நம்ம டீடைல்டா பேச போறோம். சேனலுக்குள்ள இருக்கிறவங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பூர்ல நிறைய பேர் வந்து நேற்று ஒரு பிரச்சனையா ஒரு 10-15 பேர் ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு சின்னம் இருக்க போற இடம் அப்படின்றது 16வது இடம்னு சொல்லிட்டு அவங்க பேம்ப்ளெட் அடிச்சு மக்கள்கிட்ட ஃபுல்லத்தையுமே விநியோகம் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மிஷின்ல 16 தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 16வதா இருக்கக்கூடியது நோட்டா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது வந்து ஒரு மிஷின்ல, ஆனா இது வந்து 48 வேட்பாளர் அப்படின்றனால கண்டிப்பா 3 மிஷின் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 3வது மிஷின் லாஸ்ட்ல தானே நோட்டா வரணும். இதுதானே நியாயம். இதுதான் இதுக்கு முன்னாடி என்னன்னா, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒரு இடத்த அடைச்சிருவாங்க. அடுத்து பதிவு செஞ்சு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் லிஸ்ட்ல நம்ம வர்றோம். நம்ம வந்து நம்மளுடைய இடத்துக்கான வருவோம். அடுத்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சுயேட்சைகள் அந்த அகரம் வரிசையில ஏபிசிடி பேர் அடிப்படையின் வரிசையில வருவாங்க. இதுதான் வந்து தேர்தல் விதிமுறைகள் அப்படின்றதுல இருக்கு. அப்ப விஜய் அவர்களுடைய பேரு 16வது இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து துண்டு பிரசுரங்கள் கொடுத்து மக்கள்கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, வயசானவங்க இப்ப இளைஞர்கள் பார்த்துருவோம், நம்மளுக்கான விவரங்கள் தெரியும். வயசானவங்க சில பேர் வீட்டில் இருக்கிற அப்பத்தா ஐயா எல்லாருக்குமே வந்து சொல்லி நம்ம மண்டையை கழுவி வச்சிருப்போம். அப்போ அவங்களுக்கான ஓட்டுகள் லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆனா நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மோசமான வேலையை பார்க்குது. அசிங்கமா வேற சொல்ல வருது, இந்திய தேர்தல் ஆணையமா போச்சுன்றனால அது சொல்ல முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறனால அங்க மக்களுக்கு வந்து பெரிய குழப்பமாகி இந்த விஷயம் என்னன்னா, ஒரு பேம்ப்ளெட்ல 16வது இடத்துல இருக்கிறது நோட்டா. உங்களுக்கு எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க நோட்டாவுக்கு வாக்களிச்சிருங்க. அது வந்து யாருக்குமா இல்லாம ஆட்சி வந்து கவர்னர் ஆட்சி வந்துடும் அப்படின்ற அடிப்படையில தான் அந்த நோட்டாக்கு சொல்றது. அப்ப இது 16வது இடத்துல இருக்கிறது நோட்டான்னு சொல்லிட்டு 2026 வருடத்துக்கான சட்டமன்ற தேர்தல்னு பேப்பர் அடிச்சு உள்ள ஊர் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 500ல இருந்து 1000 பேர் வரைக்கும் அந்த பேம்ப்ளெட்டை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவர்கள். இந்த வேலை எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கல்லூரி மாணவர்களை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இது தமிழக வெற்றி கழகம் யாருக்குமே தெரியல. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் நிர்வாகிகளுக்கு போன் பண்ணி, பாருங்க தம்பிகளா, நம்ம வந்து 16ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, இவங்க வந்து 16 நோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா போய் இவங்க நேரடியாவே கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த தேர்தல் அதிகாரி ரொம்ப மெத்தன போக்குல போன் பேசுறாப்ல, தெரியாம நடந்திருக்கும், நாங்க என்ன ஏதுன்னு பரிசீலனை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்த்தா அது போன எலெக்ஷனுக்குரியது அப்படின்னா, போன எலெக்ஷன் 2021க்கும் 2026க்கும் வந்து பேம்ப்ளெட் அடிச்சிருக்கிற வருஷம் வெளிப்படையாவே தெரியுது. எப்படியெல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே பறைசாற்றுறாங்க, மாத்துறாங்க, இளைஞர்களை வந்து துவண்டு போக வைக்கிறாங்க அப்படின்றது இது ஒரு பெரிய சாட்சி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்டிப்பா அந்த இளைஞர்களோட போராட்டம் வெற்றி பெறும். அவங்க போராடாம வெளியில வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த மேட்ரு என்ன ஏதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ட சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பிரபல தொலைக்காட்சின்னு சொல்லலாம், திமுகவோட சொம்பு தொலைக்காட்சின்னு சொல்லலாம், என்ன மாதிரியான அசிங்கமா சொன்னாலும் அந்த தொலைக்காட்சிக்கு தகும் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி தான் அது. இது பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சி நான் குறிப்பாலாம் சொல்லலை, ஏன்னா முக்காவாசி தொலைக்காட்சி இன்னைக்கு எச்ச மீடியாவா மாறி போச்சு. முழுக்க சொம்பு தட்டிட்டாங்க, சொம்பு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், அண்டாவா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பா அப்படின்ற கருத்து கணிப்பு மக்கள் அப்படின்னா என்ன, இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோம், ஒரு கட்சி வந்து முன்னணியில் வருது அப்படின்னு மக்கள்கிட்ட அவங்க ஏன் காட்டுறாங்க, அப்போ அந்த கட்சி சொல்லியிருக்கிற முக்கியமான தேர்தல் அறிக்கைகள் நமக்கு கிடைச்சிரும். இப்போ திமுக வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் 8000 கூப்பன் கிடைச்சிரும், மாதம் 2000 ரூபா கிடைச்சிரும், அப்படியே இலவசமாக பஸ்ஸில் போய்க்கலாம், இந்த மாதிரி பிரச்சனை ரைட்டு. இப்போ நம்மலாம் வந்து இன்னைக்கு இது திமுக தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, நம்மளும் இதுக்கே ஓட்டை போட்டு விட்டுருவோம், நம்மளுக்கு எல்லாம் வந்துடும். இது வந்து அவங்க மக்களோட ஒரு கருத்து மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, இப்போ எடப்பாடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாப்ல, அப்ப அவருக்கே நம்மளும் ஓட்ட போட்டு விட்டோம்னா வந்தோடனே 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுறாப்லையா, மாசம் ஆனா 2000 ரூபாய் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுறாப்ல, ஆம்பளைங்களுக்கும் சேர்த்து இலவச பஸ் தர்றாப்ல, ஸ்கூட்டிலாம் மானியத்துல தர்றாப்ல அப்படின்ற ஒரு இது வந்துடும். மக்களோட அந்த ஒரு கருத்து அப்படின்றது இன்னைக்கு தமிழக மக்கள் கூட்டம் எங்கிட்டு இருக்கோ அங்கிட்டு தான் வாக்களிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு சாதகம்னு அவங்க நினைப்பாங்க. இதுதான் மக்கள் மனநிலை. அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த தொலைக்காட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு பேர்ல
கருத்து திணிப்பு எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க 234 தொகுதிகளிலும் நாங்கள் ஏப்ரல் 13 வரைக்கும் ஒரு கருத்து எடுத்திருக்கோம், இதுதான் மக்களோட மனநிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்களா என்கிட்ட கேட்டாங்களான்னு கிடையாது. அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எங்கள்கிட்டலாம் கேட்கலப்பா, என்கிட்டலாம் கேட்கவும்ல, எங்கள் குடும்பத்தார் யார்ட்டையுமே கேட்கல. ஏன்னா நாங்கள் எங்கள் குடும்பத்தார் ஓட்டு எல்லாருமே விசில் சின்னத்துக்கு தான் போடுவோம்னு உறுதி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் உறுதி எடுத்திருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு வேட்பாளர் கூட, இன்னைக்கு ஒரு தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் கூட ஓட்டு கேட்டு வெளியில் போக முடியல, கரண்ட்டை கட் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல, அவங்களோட விஷயங்கள் வந்து போய் சேர மாட்டேங்குது அப்படின்ற நிலமையில தான் இருக்குது. இந்த தொலைக்காட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 234 தொகுதிகளிலையும் பிரிச்சுட்டு அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுக்குமான முன்னிலையை கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஒரே கட்சிக்கு முன்னிலையை கொடுத்துட்டோம்னா நம்மளை வந்து காரி துப்பி போடுவாங்கன்னு தெரியும்ல. அதனால இப்போ திமுக எடுத்துக்கோங்க, அதிரி பெரும்பான்மையில் தனிப்பட்ட முறையில் அப்படின்றது கிடையாது, கூட்டணி கட்சியோட சேர்ந்து தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, 45லேருந்து 50, 48, 43 அந்த ஒரு பெர்சன்டேஜை கொடுத்துட்றாங்க, 40க்கு மேலே. அடுத்து அதிமுக எடுத்துக்கோங்க, 35 to 42. ஏன்னா அதுக்கு மேலே தாண்டிடக்கூடாதுல்ல, மக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படி 35லேருந்து 42 இது வந்து 2 பெரிய கட்சிகளுக்குமான இரட்டை இலை மற்றும் உதயசூரியனுக்கு. நம்ம நாம் தமிழருக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5, 6, 7 தாண்ட மாட்டேன்றாங்க. அவ்வளோதான் இருக்குது அவங்களுக்கு. அதனால் அதை தாண்டலாம், அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்னால் அதை சொல்ல முடியல, கோவமாக வேற வருது. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 20லேருந்து 22 தாண்ட மாட்டேன்றாங்க மக்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த வெச்ச மீடியாக்கள்லாம் கண்ணை மூடிக்கிருச்சா இல்லை என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு கூட்டம்லாம் எப்படி ஓட்டா மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுப்பா. நான் தெரியாமல் கேட்குறேன். தன்னோட தலைவனை பார்க்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு கூட்டம் சேர்றது, ₹1 கூட வாங்காமல், காசுக்காக வாங்காமல் கூட்டம் வருது. இவ்வளோலாம் வந்து இந்த கூட்டம் வந்து இதுக்கு முன்னாடி பல கட்சிகளுக்கு 200 ரூபாய்க்கும் கோட்டர் பிரியாணிக்கும் கூட்டின கூட்டமே உங்களுக்கு ஓட்டா மாறி இருக்கும்போது தன்னெழுச்சியாக தன்னோட காசை செலவழிச்சுக்கிட்டு வர்ற கூட்டம் ஏன் ஓட்டா மாறாதுன்றது முக்கியமான கேள்வி. அப்போ இவங்க வந்து கருத்து திணிப்பு தான் செய்கிறாங்க, கருத்து கணிப்பு எடுக்கலை அப்படின்றது தான் உண்மை. இவ்வளோதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படி தான் நாங்கள் கொடுப்போம், எங்களோட பெர்சன்டேஜ் அவ்வளோதான், 20க்கு மேலே டிவி கேக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நிறுவனம் மட்டும் கொடுக்குதுன்னா, அப்போ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற எல்லா எலெக்ஷனுக்குமான எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிற ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படி 43% கொடுத்தாங்க? இதுதான் நம்மளோட கேள்வி. இன்னைக்கு இந்த ஒரு 43% அப்படின்ற ஒரு பெர்சன்டேஜை ஒட்டுமொத்தமாக தனிப்பெரும்பான்மை, இதெல்லாம் மித்ததெல்லாம் கூட கூட்டணி கட்சிகள், தனிப்பெரும்பான்மையில் எடுத்திருக்கிற 43% அப்படின்ற அந்த வாக்கு வங்கி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குன்றனால தான் ஒட்டுமொத்த மத்திய அரசுலேருந்து அமித்ஷா அவர்கள் வரைக்கும் விஜய் அவர்களோட அந்த சிபிஐ விஷயத்துலலாம் பேசுனது இது எல்லாருக்குமே தெரியும். வெளிப்படையாக ஒத்துட்டு இருக்காங்க. சுழற்சி முறையில் நீங்கள் முதலமைச்சராக இருந்துக்கங்கன்னு சொல்கிறாங்க, துணை முதல்வர் நாங்கள் பதவி தரோன்னு சொல்கிறாங்க, எடப்பாடி முதல்வராகட்டும் இல்லை நீங்கள் முதல்வராக மாற்றி மாற்றி ஆண்டுக்கங்கன்னு அண்ணாமலையிலிருந்து பிஜேபி சைடில் ஏகப்பட்ட பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு பேசினாதான் சிடிஆர் நிர்மல்குமார், செங்கோட்டையன் அவர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து பிரஸ் மீட்டில் ஒத்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கொடுக்குற பெர்சன்டேஜுக்கும் இங்கே நடந்துகிட்டு இருக்கிற நடைமுறைக்கும் எப்படியான ஒரு பொய்யான மாறுதல் இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஒரு பக்கம் என்னடானா இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னத்தை வந்து நாங்கள் மடைக்கிறோம், மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அவங்கள சேர்க்க விட மாட்டோம்னு படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கருத்து திணிப்பை சொல்லி மக்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு யாருமே இல்லை, இது வெறும் ஒரு ரசிக கூட்டம், இது வந்து முழுக்க முழுக்க ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டு மக்களை திசை திருப்புறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு யார் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அது ஒன்றே ஒன்று தான், அது தீய சக்தியை தவிர வேற யாருமே இல்லை. அதனால இந்த தமிழகத்தை தீய சக்தியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதை விட ரொம்ப முக்கியமாக நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி விஜய் அவர்களுடைய கடலூர் பயணம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நாள் வந்துருச்சு. கடலூர்காரங்க ஏற்கனவே ரத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டு நாளைக்கே அனுமதி கொடுத்துருக்காங்க. 22 நிபந்தனைகளோட கொடுத்துருக்காங்க. நாளைக்கு விஜய் அவர்கள் கடலூருக்கு பிரச்சாரத்துக்கு வராரு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகர் மற்றும் அவரோட சொந்த தொகுதியான பெரம்பூர் நேத்தெல்லாம் கூட மணிமனைக்கு போயிட்டு அந்த கோலம் போட்டதெல்லாம் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதே போல் இன்னைக்கு மக்கள்கிட்ட வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிற விஷயத்தில் இருக்கிறாரு. அதனால தயவுசெய்து யார் அந்த முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்படின்றது நம்மளோட ஒரு வேண்டுகோள். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எங்கள் ஊருக்கு வரமாட்டேன்றாருன்னு. தீய சக்தி விட மாட்டேங்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இடம் பெரிய இடம் அப்படின்ற வித்தியாசம் இருக்குது. அங்கே வர்றதுக்கான மக்களோட அந்த பாதுகாப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, நிறையா இருக்குது. இதை தாண்டி தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் வர்றாரு. அது போக ஜெயிச்சதுக்கு அப்புறமா தன்னோட 2 தொகுதிக்கும் மாதம் ஒரு முறைன்னு வரையணும்னு சொல்லியிருக்காரு. நிறைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காரு. நானும் தேர்தல் அறிக்கையை ஒன்றொன்னா சொல்லிட்டு தான் இருக்கேன். மக்களே தயவுசெய்து டிவிக்கு அப்படியே தேர்தல் அறிக்கையை நான் போட்டிருக்கிற வீடியோ பாருங்கள். இதுதான் தமிழகத்துக்கு
தமிழகத்துக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் அறிக்கையாக இருக்க போது. மக்களோட ₹1 வேணான்னு சொல்கிற ஒரு தலைவர் ஜெயலலிதாக்கு அப்புறமா நம்ம விஜய் அவர்களை தான் பார்க்க முடியும். வேறு வாய்ப்பு கிடையாது. தயவுசெய்து உங்களுடைய ஓட்டுகளையும் உங்களோட வீட்டில் இருக்கிற ஓட்டுகளையும் விசில் சின்னத்துக்கு தான் முடிவு பண்ணுங்கள். இதுதான் இளைஞர்கள் கையில் எடுக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி அம்மா அப்பாவை மாற்றிடலாம் இளைஞர்கள். முந்தின பரம்பரைக்கு சில ஓட்டுகள்லாம் இருக்கும், அதையும் சேர்த்து மண்டையை கழுவி வைங்கன்றது நம்மளோட கருத்து. தயவுசெய்து நம்ம சேனல் வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.